கல்யாண வீடுகளில் செய்கிற பன்னீர் பட்டர் மசாலா வந்து என் ஸ்டைலில் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு நான் கடாய் வச்சுருக்கேன். அடுப்பில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துடலாம். பன்னீர் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இந்தளவுக்கு பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஊற வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, இதையெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். கூடவே காஷ்மீர் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். கடாய் வச்சு பட்டர் கொஞ்சம், ஆயில் கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். சீரகம், பட்டை, லவங்க, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துருங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஜாரை கழுவி அந்த தண்ணியுமே கொஞ்சமாக சேர்த்துருங்க. கிரேவி இந்தளவு திக்னஸாக ஆன உடனே கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துடலாம். நாம் இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. நீங்கள் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தலையுமே நான் சேர்த்துட்றேன். பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.